கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டோம். அருமையான ஊழியக்காரங்க அவங்களுடைய ஜப குறிப்புகளெல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாடு ஊழியர் நலநிதி அருமையான சகோதரர்கள் ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம விசுவாசிகளிடமிருந்து பெறப்படக்கூடிய அந்த காணிக்கைன்னு சொல்கிறத விட வேதாகமம் சொல்லுது தர்ம சகாயம் அப்படின்னு. அதை வாங்கி கிட்டத்தட்ட 300 ஊழியர்களுக்கு அதை பிரித்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மாதம் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தொகை தான். சிலவங்களுக்கு மாதம் 2500 ரூபா தான் கிடைக்குது. ஸோ அருமையான விசுவாசிகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களை நினைத்து கொள்ளுங்கள். கொரிந்தியருக்கு எழுதும்போது ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனம். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூரண பலன் உள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுடைய பவுல் ஊழியத்துக்கு கிளம்பும்போது யோவான், பேதுருவும் யாக்கோபும் பவுலுக்கு வலது கை கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லி விடுவாங்க. எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லிவிட மாட்டாங்க. பவுல் ஊழியத்துக்கு ஏழைகளுக்கு மேலே ஒரு கரிசனை இருக்கட்டும் அப்படின்னா. நம்முடைய சகோதரர்கள்லாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம கொடுத்து அவங்க பெரிய ஆளாக போகிறது கிடையாது. அவங்க தேவனுடைய பிள்ளைங்க. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நாம் அவர்களுடைய உடன் சகோதரர்கள். அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய மருத்துவ காரியங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் அந்த ஊழியத்தில் இணைத்து கொள்ளலாம். உங்கள் சபை ஊழியர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஊழியத்தில் எப்படி உங்களை இணைத்து கொள்ளலாம் என்று நீங்கள் அவர்கள் மூலம் அறியலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய குடும்பத்தை, அவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இந்த தர்மத்துக்கும் பிச்சைங்க என்ன வித்தியாசம்? கேட்டு கொடுத்தா நிறைய இடத்துல இந்த பிரதரன் சபை பற்றி, உங்கள் பிரதரன் சபையில் யாரும் கேட்க மாட்டேங்களே அப்படின்னா, ஏன் காணிக்கை பற்றியே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா, நான் சொல்லுவேன், கேட்டு கொடுத்தா எங்கள் ஊழியக்காரங்களை ஆண்டவர் பிச்சைக்காரங்களாக வைக்கல. அவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் உங்களுக்கு சம்பூரண பலன் உள்ளதாக இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ கர்த்தர் ஆசீர்வதித்த பிள்ளைகள் பூமியில் சேர்த்து வச்சிங்கன்னு வச்சிங்க, அளவுக்கு மிஞ்சி சேர்த்து வச்சா பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது அது நாற்றம் எடுக்கும். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கா? தேவைக்கு மிஞ்சி சேர்க்காதுன்னு சொன்னாரா? சேர்த்தாங்களா? சேர்த்தது என்னாச்சு? நாத்தாண்டிச்சு. விசுவாசியினுடைய, நான் எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன், விசுவாசிக்கு தேவைக்கு போக அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அது நாத்தாண்டிக்கும். சம்பூர்ணமான பலன் கிடைக்கணும்னா வேதத்தை படிங்க. 1 தீமோத்தேயு படிச்சிங்கன்னா என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் பிரிக்கும்போது சொல்லுவார், நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க அப்படின்னா, நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே அப்படின்னா, நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லுவார். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் போனீங்கன்னா முதல் 2 வசனங்களை படிச்சிங்கன்னா, பொன்னை பார்க்கலும் வெள்ளியை பார்க்கலும் தயை மகா பெரு. தயன்னா என்னதுங்க? தயன்னா என்னது? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்துக்கு பேர் தான் தயை. இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது, வசனம் தான். ஸோ நன்மை செய்யுங்க, ஆண்டுடைய பிள்ளைங்களை நினச்சி கொள்ளுங்க, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார்.
தூய தமிழில் சொல்லணும்னா, பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களை, பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவனை நம்பி வந்தவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார். பிலதெல்பியா சபைக்கு சொல்வார், சாத்தானின் கூட்டத்தில் சிலரை நான் உனக்கு தந்திருக்கேன்னு சொல்லுவார். சபையில் யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்துருந்தார். சபைக்குள்ளே இருப்பாங்கங்க, பரம்பரையாக உள்ள வந்திருக்கலாம், ரட்சிப்புனா என்னன்னு தெரியாமல் வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ள வந்திருக்கலாம். நீங்கள் தேவனை அறியாத ஜனம் சபைக்குள்ளே இருக்கும். பிலதெல்பியா சபைக்குள்ள இருந்துச்சான். மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனை நம்பி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணங்கள் இன்றைக்கூட முற்றுப்புள்ளி வருகிறது. எனக்காக சிலுவையில் மரித்தவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நான் அதை விசுவாசிக்கிறேன். ரெண்டு காரியத்தை ஒரு விசுவாசியை நம்பணும். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். ஆண்டவரே சிலுவையில் மரித்த உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டா, நான் கெட்டு போக மாட்டேன். சரியா? பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நான் கெட்டு போயிருந்தேன், கெட்டுக்கொண்டே போயிருந்தேன். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ நான் அங்கே தான் போயிட்டு இருந்தேன். உம்மை நம்பினேன் என்ற சொன்னீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை, வந்திருக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல், அப்புறம் சங்கீதக்காரன் சொல்வாரு, நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசி அது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு. ரட்சித்து என்னை சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சாரு. ஜீவனுள்ள ஒரு தேசத்தை பற்றி காட்டி தர்றாரு. அதான் சபை. சபை விசுவாசிக்கு ஜீவனுள்ள தேசத்தை குறித்து காட்டி கொடுக்கணும். உலக ஐஸ்வர்யத்தை காட்டி கொடுத்துட்டு இருக்குது சபை. எப்படிங்க அவனுக்கு அங்கே போக ஆசை வரும்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நேரத்தில் அவருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேவ மனுஷன் வந்தார். யாரு? யோவான் ஸ்நானன். எதை பிரசங்கித்தாருன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இப்போ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. இப்போ நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு 10 நாளையில் விசா எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுன்னு வச்சுக்கோமே. அமெரிக்காவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சவன் தான் எடுப்பான். தெரியாதவன் ஒரு கிராமத்தில் வேலை செய்த ஆள்கிட்ட போய், தாத்தா விசா எடுத்துக்கோங்க அமெரிக்கா போகிறோன்னா, போடா தம்பி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னா அங்கே என்ன இருக்குன்னு தெரியணுங்க. பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, தேவன் அங்கே இருக்கிறார், நாமும் இருப்போம். ரோமர்கள் அதில் நிருபம். ஆக்சுவலாக நான் எடுத்த செய்தி வேறு விதமாக போகுது. ரோமர் கிளந்த நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 14 verses 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும். இந்த 3 தான் அங்கே இருக்கும். பூமியில் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், சமாதானம் இருக்குமா? இருக்காது. படித்தவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களா, படிக்காதவங்க தப்பு பண்ணுறாங்களா? படிப்பு ஆசீர்வாதமா சாபமா? படிப்பு அறிவு கூடியதுன்னா சமாதானம் வந்திருக்கணுமே. படித்தவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்களா, படிக்காதவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்களா?
எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக பதில், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் பதில். துல்லியமாக இருக்கிறீங்க நீங்கள். அழகு ஆபத்தா? உலகம் அநீதி நிறைந்ததுங்க. நான் ஏன் பரலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னா அங்கே நீதி வாசம் பண்ணும். அநீதி நிறைந்த எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார். எதுக்காகன்னா அநீதி உள்ள என்னை நீதிமானாக்கி அங்கே கொண்டு சேர்க்கிறதுக்கு. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? கொரோனா வந்துச்சுல்ல, நிறைய பேர் செத்து போனாங்கல்ல. யாரெல்லாம் வேக்சின் போட்டீங்க? எல்லாருமே போட்டீங்கல்ல? சரி, ஓகே, எல்லாரும் போட்டீங்க. ஒரு வெள்ளை கலரில் இவ்வளோ உண்டு தண்ணி மாதிரி இருந்துச்சு, அப்படி தானே? யாராவது உங்கள் டாக்டர்கிட்ட போய் இது என்னன்னு கேட்டிங்களா? விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சா? இந்த தண்ணி போல் இருக்கிறத நான் போட்டுக்கிட்டேன்னா நான் உயிர் பிழைச்சிக்கணும்னு நம்பினீங்கல்ல? அப்போ ஏன் இதை நம்ப மாட்டேங்கிறீங்க? அது நீங்கள் சில பேர் அதை சொல்லலாம், அந்த கொரோனா வேக்சின் தான் அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. டாக்டர்ஸ் சிலவங்களுக்கு அது தெரியும் அது என்னது அப்படின்னு. அது நோயை தடுக்கக்கூடிய ஒரு பவர் உண்டு. அதனால மரணம் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் கொரோனா வாரக்கு முன்னாடி யூகேல போயெல்லாம் போடுறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்குறதுக்குலாம் டாக்டர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. எப்படியாவது முதல்ல போட்டுறணும். ஒரே ஒரு நோக்கம்தான், என்னுடைய மரணத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த தண்ணி போல இருந்ததுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன் இதில் வரலைங்க? அதனால தான் ஃபஸ்ட் செஷனில் சொன்னேன், நம்புகிறவன் தேவன் உண்டென்று நம்ப வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கணவனும் மனைவியும் கவுன்சிலிங் வந்தாங்க. 2 பேருமே ஊழியத்தில் இருக்கிறாங்க, ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய காரியங்களை தனித்தனியாக கேட்டேன். நான் கேட்டேன், வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். 2 பேரும் மாறி மாறி முகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. பைபிள் ரீட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். வீட்டில் பைபிள் ரீட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை ஃபேமிலி ப்ரேயர் இல்லை, திங்கள் முதல் வெள்ளி வரை பைபிள் ரீடிங் இல்லை, ஞாயிற்றுக்கிழமான ஊழியம். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது பாவிகளுக்கு மட்டும் உள்ள வார்த்தை இல்லைங்க, சபைக்குரியது. கர்த்தருடைய வருகையை வெகு சமீபமாக நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு விசுவாசிக்கு ஐக்யூன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ். அவன் 2 விஷயத்தை கவனமாக கவனிக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு நான் எவ்வளோ நெருங்கி நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று சபைக்குள்ளால் நடக்கக்கூடிய காரியத்தை கவனமாக பார்க்கணும். இன்றைக்கி அநேக சகோதரர்கள் சொன்னாங்க, சபையில் உள்ள விசுவாசிகள் பின்மாற்றி போயிட்டாங்க அப்படின்னு. கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு முன்பாக முதல்ல என்ன நடக்கணும்னா விசுவாச மறுதலிப்பு நடக்க வேண்டும். நீங்கள் எல்லாருமே வசனத்தில் தேர்னவங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். 2 தெசலோனிக்கர் போய் படிச்சிங்கன்னா தெரியும். கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு முன்பாக விசுவாச மறுதலிப்பு நடக்க வேண்டும். எங்கே நடக்கணும்? அது விசுவாச துரோகம் நடைபெற வேண்டும். ஆண்டவரே சொல்றார் லூக்கால, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை, அதில் அந்த லிஸ்ட்டில் நானும் நீங்களும் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இன்னொரு காரியம், உலகத்தை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை விசுவாசி கவனமாக கவனிக்கணும். என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற தேசத்தில், சபையில் என்ன நடக்கும், சமுதாயத்தில் என்ன நடக்கும், உலகத்தில் என்ன நடக்கும், அதை கவனமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தேவனுடைய வருகைக்கு நம்ம எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம்னு தெரியும். தேவனுடைய வருகைக்கு சமீபமாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். என் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பசங்க வருவாங்க,
எப்போவுமே ட்ரிபிள்ஸ்லாம் சுற்றுவாங்க, தண்ணி அடிப்பானுங்க, கீழே விழுவானுங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ண வருவாங்க. நான் கேட்பேன், டே ஒரு புண் வந்து ஆறணும்டா, அது ஆறுறதுக்கு முன்னாடியே திரும்ப வாரீங்களே. சார் நல்ல வேலை செய்கிறோம், சாயங்காலம் குடிக்கிறோம், விழுறோம். அப்போது 3 பசங்க எப்போவுமே வருவாங்க. இப்போ ஒரு வாட்டி 2 பேர் தான் வந்தாங்க, ஒருத்தனை காணலை. நான் அதை கவனிக்கல. ஒரு 4 days கழித்து அவன் வந்தான். நான் கேட்டேன், ஏன்டா எப்போவுமே 3 பேர் தானே விழுவீங்க, இந்த வாட்டி ஏன்டா ஒன்றும் பார்க்க முடியலை அப்படின்னு. அவன் சொன்னான், கவனிங்க, எனக்கு சவுதிக்கு போகிறதுக்கு விசா ஓகே ஆகிருக்கு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டிக்கெட் கன்ஃபர்மேஷன். இனி இவங்க கூட சேர்ந்தேன்னா எனக்கு எங்கே போக முடியாது. அப்போனா அவன் சொல்லி முடியும். கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரு குடிகாரன், ஊரில் மோசமாக நடக்கக்கூடியவன், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக தன்னுடைய 2 நண்பர்களை கட் பண்ணுறான், குடிக்கிறத கட் பண்ணுறான். இவங்க கூட சேர்ந்து ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு அங்கே போக முடியாது. சபை விழித்துக் கொள்ளுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் திரும்ப திரும்ப சபைகளுக்கு சொல்லுகிறார். 3 காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் வீட்டில் போய் கவனமாக படிங்க. எல்லா சபைகளுக்கும் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார். உன்னுடைய கிரியைகளை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்வார். 1. 2வது சொல்வார், நீ மனம் திரும்புன்னு சொல்வார். 3வது சொல்வார், ஜெயம் கொள்ளுகிறவன் என் கூட இருப்பான்னு சொல்கிறார். நாகூர் அசம்பிளியில் நான் இருக்கலாம், பட் நான் அங்கே இருப்பேனா என்னங்கிறத வந்து வேதத்தை படித்து நான் செக்லிஸ்ட் பண்ணணும். ஏமாந்து போயிடக்கூடாது. We are not so called Christians. மதத்தை பின்பற்றுவர்களாக அல்ல, தேவனுடைய வசனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாம். உபாக புஸ்தகம் படிச்சிங்கன்னா, என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஜீவனாக இருக்க கடவுள்னு சொல்லுவார். இவைகள் உங்களுக்கு வியர்த்தமான காரியங்கள் அல்லவே. வியர்த்தமான காரியங்கள்னா உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 46-47 படிங்க. உபாகமம் 32, 46, 47. யார் மனதில் வைக்கணும்? உங்கள் மனதிலே வையுங்கள். ஏன் மனதில் வைக்கணும்? முதல்ல ஏன் மனசுக்குள்ளார எழுதி வைக்கணுங்க? பழமொழி சொல்லுவாங்கல்ல, சட்டியில் இருந்தால் தான் இங்கே இருந்தால் தான் அங்கே வெளியே வரும். ஆண்டவர் யோவானில் சொல்லுவார், என்னுடைய வசனங்கள் உங்களில் நிலைத்திருப்பதில்லை. ஏன்? போன வாரம் கேட்ட மெசேஜ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உங்கள் சபையில் என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஞாபகம் இல்லைன்னா காரணத்தை இப்போ சொல்லிட்டு போகிறேன், இன்னிலிருந்து அதை மாற்றிக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனம். புரிஞ்சா? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்காதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதில்லை. போன வாரம் கேட்ட செய்தி என் மனசுக்குள்ளே ஏன் இன்னைக்கு இல்லைன்னா, நீங்கள் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். பின்ன எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? தேவன் அனுப்பின குமாரனை விசுவாசிக்காங்க, எப்படிங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க? போன வாரம் கொடுத்த செய்தி தேவனுடைய வார்த்தையாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதனால தான் சொன்னேன், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டனால உள்ளே வந்திருக்கலாம், இல்லை அப்பா ஊழியக்காரரானால நான் உள்ளே வந்திருக்கலாம், அம்மா அப்பா கிறிஸ்தவங்க ஆனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கலாம், திருமணத்திற்காக உள்ளே வந்திருக்கலாம், இல்லை ஏதோ நோய் சுகமாச்சுன்னு உள்ளே வந்திருக்கலாம். அவரை அனுப்பினவரை விசுவாசிங்க. என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் தேவ பக்தி எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? தேவ பக்தி எங்க ஆரம்பிக்கும்?
1 தீமோத்தேயு 3:16 படிங்க. தேவ பக்தியுடைய ரகசியம் எங்கே இருக்குன்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அங்கே தான் ஆரம்பிக்கும். 1 தீமோத்தேயா 2 தீமோத்தேயா 3:16. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளதுங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். புரிஞ்சா போதும். ஆவியிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்க. அவரை நான் விசுவாசிக்காததுனால போன வாரம் கேட்ட மெசேஜ் என்னுடைய இருதயத்தில் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதில்லை. உள்ள இல்லைன்னா எப்போ எடுத்து யூஸ் பண்ண முடியும்? இப்போ நீ அந்த உபாகமத்தை படிங்க 32. உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து யாருக்கு போதிக்கணும்? பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஒரு ஃபேமிலி கேம்பில் நான் பேசினேன். ஃபேமிலி கேம்ப் பேசி முடித்து ஒரு 5 days கழித்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்கள் இப்போ பிள்ளைங்களுக்கிட்ட வச்சுலாம் இப்படிலாம் நீங்கள் மெசேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் பிரதர்னு கேட்டேன். வீட்டில் பிள்ளைங்க சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன மெசேஜ் எடுத்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு வசனம் தான் பேசினேன். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, விடாதிருப்பான். நடத்த தெரியணும்னா, நடத்த தெரியணும்ல, நடத்த தெரியணும்னா இந்த உபாகமத்தை படிங்க, திரும்ப படிங்க. இப்போ படிச்சிங்களா? உபாகமம் 32. அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். உள்ள வைங்க. உள்ள நிக்கலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய ரட்சிப்பை ரீகன்சிடர் பண்ணுங்க. சரியாக தான் வந்திருக்கிறேன்னா அப்படின்னு. பரலோகத்துக்கு போகிற வாசல் மிக சிறியது. அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். நான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஆசை இங்கே இருக்கிற நான் அப்படி தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, ஹாலுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் இந்த வாசலை கண்டுபிடிச்சி தான் போகணும். கண்டுபிடிக்காம நம்ம ரொம்ப உள்ளே வந்துட்டோம். தவறான பாதையில் பயணித்து ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டோம். சமீபத்தில் ஒரு சகோதரன் கவுன்சிலிங் வந்தாங்க. அவருக்காக வரல, அவருடைய நண்பருக்காக வந்தார். அவர் ஊழியம் செய்கிறாரு. மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மனைவி உடன்படிக்கையை முறித்து விட்டு போய்விட்டாள் அப்படின்னு. என்ன உடன்படிக்கை? திருமணத்தில் செய்த உடன்படிக்கை. சரி, அவரை பற்றி பேசுங்கலாம் சொன்னேன். அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஏதோ கோபத்தில் மனைவியை அடிச்சிட்டேன். அப்போ நான் கேட்டேன், உடன்படிக்கையை முதல்ல மீறினது யார்? ஆனால் அது அவருக்கு தெரியல. நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் போய் அவர்கிட்ட முதல்ல கேளுங்க, உடன்படிக்கையை முதல்ல முடிச்சது என்ன? உடன்படிக்கை கொடுக்குறோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணன்மை பிரிக்கும் வரை நான் உன்னை கனப்படுத்தவும். மனைவியை கனப்படுத்தணுங்க. வசனம் சொல்லுது, பேதுருவில். அவர்கள் பலவீன பாண்டமானாலும் அவங்களை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. முதல்ல அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னா. உடன்படிக்கையை முதல்ல முடிச்சது ஊழியக்காரர். உள்ள இருக்கணும் இருதயம், தேவனுடைய வசனம் இருக்கணும். அடுத்த வசனம் படிங்க பிரதர். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே. வியர்த்தமான காரியம் அல்லவே. வியர்த்தமான காரியம்னா எளிதான காரியம்னு நினைக்காதீங்க. இது விருதாவான காரியம் அல்ல. படிங்க. இது உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. உங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. இந்த ஜீவன் தாங்க யோவான்ல வெளிப்பட்டுச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த ஜீவன் வெளிப்பட்டதுன்னு யோவான்ல படிக்கிறீங்கல்ல, இந்த ஜீவன் தான் வெளிப்பட்டது. அவரினுடைய ஜீவன். என் பிள்ளைக்கு ஒரு எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. கவனமாக கவனிங்க. என் பையனுக்கோ என் மகளுக்கோ
இட்ஸ் வெரி எமர்ஜென்சி, ஒரு கிரிட்டிக்கல். டாக்டர் சொல்கிறாரு, இதை என் கையில் தந்து உங்கள் பிள்ளைக்கு பேரும் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தும் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரை வச்சிருப்பேனா? இது தூங்குவேனா? தூங்க மாட்டேன் இல்லைங்க. இது உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நீங்கள் தேவனுடைய சத்தம் என்று ஊழியக்காரருடைய சத்தத்தை எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீ மனம் திரும்பு, இதோ நாம் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் வெளிப்படுத்தின விஷயத்தில் படிங்க. எல்லா சபைக்கும் சொல்வார், உன் கிரியைகளை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ மனம் திரும்புன்னு சொல்லுவார். மனம் திரும்பலைன்னா, என்ன நடக்கும்? என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே. 2வது அதிகாரம், ரெவல்யூஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. எல்லாருக்கும் தெரியும் நான் எங்க தடுமாறினேன்னு. எனக்கு தெரியும். நான் ஊழியம் செய்யலாம், பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், சண்டே கிளாஸ் எடுக்கலாம், விபிஎஸ் நடத்தலாம். பவுல் சொல்வார், நான் விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். ஊழியம் அப்படி இருக்கணும். சபை ஒரு அருமையான விளக்கம் படித்தேன். சீர்பெருந்தக்கூடிய இடம் சபை. அதில் ஒரு விளக்கம் பார்த்தேன், வலைகளை பழுது பார்க்கும் இடம் சபை. எந்த கண்ணி அறுபட்டிருக்கு, வலையில் என்ன டேமேஜ் இருக்கு, சபை வலைகளை பழுது பார்க்கக்கூடிய இடம். வாரந்தோறும் அருமையான ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். பழுது பார்க்க விருப்பம் இருக்கா? அதை கவனமாக கேட்டோம்னா எந்த இடத்துல விழுந்தேன்னு கரெக்டாக வசனம் சொல்லும். நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அப்படின்னா உன்னுடைய விளக்கு தண்டை நான் எடுத்துட்டு போயிடுவேன் சொல்றேன். வெளிச்சம் தெரியாது, வேற நீ செத்து போயிடுவையா? அப்படியா? அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் என்னைக்கே செத்து போயிருக்கணும். மனம் திரும்புறதுக்கு தவணை தந்துக்கிட்டே இருப்பார். ஆண்டோடைய ஒரு குணாதிசயம், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். விளக்கு தண்டை நீக்கி போடும் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் படிங்களா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் எதை உன்னை விட்டு நீக்கிடுவேன்? வேதத்தை உன்னை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் சொல்லலாம், அவரால் எங்கெங்கே நீக்க முடியும்? அதான் என் கையில் இருக்க, வீட்டில் 7 பைபிள் இருக்கு, அவர் நீக்கிரட்டுமா பார்ப்போமே. என் மொபைலில் இருக்குது, சிஸ்டத்தில் இருக்குது, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது, தமிழ் பைபிள் இருக்குது. அது என்ன, அவர் எப்படி நீக்கிடுவாரா? கர்த்தர் போய் சொல்லுவாரா? ஆனால் வசனம் சொல்லுதே, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன், வேதத்தை உன்னை விட்டு நீக்குவேன். நம்மளே படிக்க முடியாத அளவுக்கு போயிடும். கர்த்தர் பேச மாட்டார். கர்த்தர் பேசினாலும் உங்களுக்கு கேட்காது. போன வாரம் கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? இப்போ தெரியும். விளக்கு தண்டை உங்களை விட்டு நீக்கியிருக்காரா,
இல்லையா அப்படிங்கிறது போன வாரம் ஊழியக்காரர் கொடுத்த மெசேஜ் சொன்னால் தெரியும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் அசட்டை பண்ணினீர்கள் என்றால் ஒரு காரியம், அவரை நீங்கள் அறியலைன்னு அர்த்தம். அருமையாக எழுதி வச்சுருக்காங்க. அதுக்குள்ள முழு பைபிளும் இருக்கு. அவரை நம்ம அறியலைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஊழியம் செய்கிறோம், சண்டே கிளாஸ் எடுக்கிறோம், விபிஎஸ் நடத்துகிறோம், எல்லா மினிஸ்ட்ரியும் பண்ணுறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அறியாதவர்கள் வேதத்தை போதிக்கிறார்கள். பைபிள் வசனம் இருக்கா? அப்படி இருக்கா? பார்த்துருக்கீங்களா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கலாம். எரேமியா சாப்டர் 2 verse 8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியன் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். இன்னைக்கு மேய்ப்பர்கள் எல்லாரும் நம்ம இங்கே வந்திருக்கோம் இல்லையா? தேவனை யார் என்று அறியாமல் வேதத்தை போதிக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் வேதத்தை உன்னை விட்டு, வேதத்தில் ஏதாவது உதாரணம் இருக்கா? வேதத்தை கையில் வச்சுருந்தாங்க, நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் இல்லைங்க, என் கையில் பைபிள் இருக்குது, அப்படியெல்லாம் அவர் நீக்க முடியாது அப்படின்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம போய் அசட்டை பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 13வது அதிகாரம் 40 and 41. அசட்டைக்காரரே பாருங்கள். அசட்டைக்காரர்கள்னா தேவனுடைய வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பிரமித்து அழிந்து போங்கள். கஷ்டமா இருக்குல்ல கேட்கறதுக்கு? அதை நான் விளக்கமாக சொன்னேன்னா உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும், என் மனசும் கஷ்டப்படும். அதை நீங்களே படிச்சுக்கோங்க. பிரமித்து அழிந்து போங்கள். அப்புறம் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு எச்சரிக்கையாக போங்க. ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் வந்திருக்கிறார். இப்போ சபை எதுக்காக காத்திருக்குது? கர்த்தருக்கு வருகைக்காக. அதை தானே நம்ம அதுக்காக தானே காத்திருக்கிறோம். நம்ம ஊழியல் அதுக்கு தானே நடக்குது. ஜனங்களை அதுக்கு தானே ஆயத்தப்படுத்துகிறோம். கர்த்தர் வந்திருக்கிறாருன்னு ஒரு வாரம் சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா 26 வசனம் 27 படிங்களா? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 26 27. சகோதரரை, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மதுரைக்கு வந்த கர்த்தர் என்னை அழைத்து வந்தார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100 பேர் என்னை ஜபிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. நேற்றைய மட்டும் 8 பேர் எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க நேரடியாக. எனக்கு பின்னால் ஒரு சபை அங்கே இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உள்ள ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது.
ஏன்னா அடுத்த வசனம், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அடுத்த வசனம், மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். யாருங்க வேண்டிக் கொண்டா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் யாரை பற்றி பிரசங்கம் பண்ணாங்களோ, ஓய்வு நாள் தோறும் யாரை குறித்து பிரசங்கம் பண்ணாங்களோ அவரை பிடித்து கொடுக்குறாங்க பிலாத்து விட்டாங்க. சபை எசேக்கியேல் சொல்லுவார், என்னுடைய ஜனங்களினால் அல்லவா என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமும் சபையில் அதான், ஜபாலயத்தில் அதான் பிரசங்கம். மேசியா வருகிறார், மேசியா வருகிறார். மேசியா வந்து கிட்ட நிற்கிறாரு, பிடிச்சி அடித்து கொன்றுங்க. விளக்குத்தண்டு போயிடுச்சா? போயிடுச்சா? ஒருவன் விவரித்து சொன்னாலும், எவ்வளவுதான் விவரித்து சொன்னா கூட புரியாதுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த டைமில் மத்தேயு 2வது அதிகாரத்தில் அவரை பார்க்குறதுக்கு யார் வந்தாங்க? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வைஸ் மேன், பெரிய ஞானிங்க கிழக்கிலேருந்து வந்தாங்க. அரண்மனைக்குள்ளால் யாரும் ஈஸியாக போயிட முடியுமா? அரண்மனைக்குள்ளால் போனதை வச்சே தெரியுது அவங்க எவ்வளவு ஞானிங்கன்னு. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நான் போயிட முடியுமா? ஏரோதனுடைய அரண்மனைக்குள்ளே போயிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஞானிகள்னு பார்த்துக்கோங்க. உள்ளே போனவங்க என்ன கேட்டாங்க? பிரதர் படிங்க பிரதர். அது மத்தேயு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கேட்டாங்களா? ஏரோது என்ன பண்ணார்? படிங்க. கிழக்கிலே, படிங்க பிரதர். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சரி. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன்னா அவர் தானே ராஜா. நான் இருக்கும்போது இன்னொரு ராஜாவா? ஏதோ சம்திங் ஒரு எனக்கு பிறகு யார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென்ஷன் வரும். இந்த எலெக்ஷன்லாம் வருது இல்லையா? நான் இருக்கும்போது இன்னொரு ராஜாவா? சரி, பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? அவன் பிரதான ஆசாரியர், யாரை கூப்பிட்டான்? பிரதான ஆசாரியர், சீஃப் பிரீஸ்ட், ஜனத்தின் வேதபாரகர், டீச்சர்ஸ் ஆஃப் லா, இங்கிலீஷில் படிங்க. வேதத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேத பாரகர்களை கூப்பிட்டாரு. எல்லா பிரீஸ்ட், தலைமை போதகர். நமக்கு அப்படி கிடையாது. பிற சபையில் தலைமை போதகர் இருப்பாங்க. இப்போ அங்கிள் சிறியனங்கள் இருக்காங்களா, வயசில் மூத்தவங்க கூப்பிடு. இங்கே உள்ள விபிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடு, பைபிள் ஸ்டடி எடுக்கவங்களை எல்லாம் கூப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டான். வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. கவனமாக கவனிங்க. ஏரோது என்ன கேட்டார்னு கேளுங்க பாருங்க. ஏரோது என்ன கேட்டார் அவங்கள்ட்ட? கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஏரோதுக்கு தெரிஞ்சிருக்கு. வேத பாரகரும் பரிசேயரும் சீஃப் பிரீஸ்டும் எதை ஜனங்களுக்கு பிரசங்கிச்சாங்க? கிறிஸ்துவை பற்றி தான் பிரசங்கிச்சாங்க. கிறிஸ்து வரப்போறார், கிறிஸ்து வரப்போறாருன்னு. ஏரோது கூப்பிட்டு கேட்குறாருங்க, கிறிஸ்து எங்கெங்க பிறப்பார்? சாஸ்திரிகள் வந்து என்ன கேட்டாங்க? ராஜா எங்கே பிறப்பார்னு கேட்டாங்க. ஏரோதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. கிறிஸ்து எங்கே பிறப்பார்? இந்த சீஃப் பிரீஸ்டுக்கும் பைபிள் ஸ்டடி எடுக்கிற எனக்கும் விபிஎஸ் நடத்துகிற தம்பிக்கும் அண்ணன் என்ன கூப்பிட்டாங்க? அண்ணனை கூப்பிட்டாங்க. பிரசன்ன ஆங்கில கூப்பிட்டாச்சு. கிறிஸ்து எங்கெங்கே பிறப்பார்? உடனே நாங்கள் 3 பேரும் பைபிள்லாம் எடுத்துட்டோம். கேட்குறது யாரு? ராஜா இல்லையா? ராஜாட்ட பதில் சொல்லணும் இல்லையா? அது தெளிவாக இருக்குங்க. இங்கே அதற்கு அவர்கள் யூதேயாவில் பெத்லெகேமில் பிறப்பார். பைபிள் எடுத்து காட்டி கொடுத்தாச்சு. யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில்
எல்லாம் தெரிஞ்சிருந்தா, எல்லாம் தெரிஞ்சிருந்த நானும் பிரசன்ன அண்ணாவும் அண்ணன் சேர்ந்து எங்கே போயிருக்கணும்? யார் கூட போயிருக்கணும்? போயிருக்கணும்ல. ஒருவன் வந்து உங்களுக்கு விவரித்து சொன்னாலும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இன்னும் உங்களுக்கு ஒருவன் விவரித்து சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்னும் ப்ரூஃப் பார்க்கணுன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் போய் படிங்க. இதே பரிசேயரும் வேதபாரகரும் யோவான் ஆளன் போங்க, நீர் யார்? எல்லா விளக்கமும் சொல்லுவார். நீர் கிறிஸ்துவா? அதை மட்டும் ஜஸ்ட் நான் பார்த்துட்டு நான் முடிச்சிடுறேன். எருசலேமிலிருந்து ஆசாரியர், லேவியர், இப்போ பாஸ்டர் கீழே இருக்கவங்கெல்லாம் வந்துச்சு. 19ஆவது வசனம், நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கை பண்ணியாச்சு, நான் கிறிஸ்து அல்ல சொல்லியாச்சு. அப்புறம் எலியாவா? இல்லை. தீர்க்கதரிசி? எல்லாம் கேட்டாச்சு. அவர் சொல்லுவார், நான் எலியாவும் அல்ல கிறிஸ்துவும் அல்ல. அடி படிச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவார். எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வாராரு, அவர் தான் நீங்கள் கேட்குற கிறிஸ்து. அடுத்த நாள் கூப்பிட்டு, நீங்கள் நேற்றுக்கு என்னை கேட்டு வந்தீங்கல்லாங்க, ஒரு ஆளான்னு என்கிட்ட கேட்டு வந்தீங்கல்ல, நான் இல்லைன்னு சொன்னேன்ல, அவர் தான் அதுன்னு சொல்லியாச்சு. கேட்டாங்களா? ஒருவன் கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ண கையில் என்ன இருந்ததானா? கையில் வேதம் இருந்துச்சு. டீச் பண்ணாங்களா? பண்ணாங்க. ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா கிறிஸ்து வர போகிறாருன்னா? ஒருவன் வந்து விவரித்து சொன்னானா? புரிஞ்சுதா? அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து போங்கள். ஒருவன் வந்து உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது. தேவனுடைய வசனத்தை தயவு செய்து பிரசன்ன பிரதரை பார்க்காதீங்க. அப்படி வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? தெசலோனிக்கேயர்கள் வந்து நற்குல சாணியர்களாக ஆனாங்க. ஒரே ஒரு காரணம்தான், தேவ வசனமாகவே எடுத்துக்கொண்டாங்க. அவங்கள ஆராய்ந்து பார்த்தாங்க. அவங்க நம்பினாங்க, தேவனுடைய வார்த்தை எனக்காக ஜீவனை கொடுத்தவர் சொன்னார்னா நான் கேட்க மாட்டேனாங்க. நான் கேட்கலைன்னா நான் அவரை இன்னும் அறியலைன்னு அர்த்தம். என்ற ஒரு பேஷண்ட் வந்தார்னு வச்சுக்கோங்களா, இதை காலையிலையும் நைட்டும் 30 நாள் ஒழுங்காக சாப்பிட்டேன்னா 31ஆவது நாள் உயிரோடு இருப்பேன். ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிடாட்டியும் நீ செத்து போயிடுவேன்னா சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா? அப்புறம் ஏங்க இதை முடியல? இது உங்களுக்கு ஜீவனாக இருக்குதுங்க. இதை புசிக்கிறவன் பிழைப்பான். நம்ம ரொம்ப மாற்றிட்டோம். பிரேக்கிங் பிரெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த வசனத்தை நான் புசித்தேன், ஒரு வாரம் முழுசு நான் பாவம் செய்யாமல் வாழ்ந்தேன், ஆண்டவரே அதை நினைத்து நினைவு கூறும்படி இதில் நான் பங்கு கொள்கிறேன். அதுதாங்க பிரேக்கிங் ஆஃப் பிரெட்டுக்கு அர்த்தம். அம்பத்தூர் அசம்பிளி போகும்போது ஒரு தம்பி ஜோம் பண்ணான், ஆண்டவரே போன ஒரு வாரம் முழுவதும் உம்முடைய வசனத்தினாலே என்னை பாதுகாத்து பாவம் செய்யாமல் என்னை காத்தீரே ஆண்டவரே, உம்மை நினைத்து நன்றி கூறுகிறேன். அதுதாங்க ஜெபம். அதை நினைத்து நான் இதில் பங்கு கொள்கிறேன். உம்முடைய மாம்சம் எனக்குள்ள, அந்த வார்த்தை மாம்சமாகி உள்ள போனால் அது பிரயோஜனம் செய்யணும். ஸோ நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் வந்து விளக்கு தண்டை நீக்குவேன். ஜெயம் கொள்வது ரொம்ப அதுக்கு பொருள் வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட இருப்பான். நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கப்போ தோல்வி அடைகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யங் கேர்ள் வந்தா, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கேர்ள். அங்கே நான் இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு பையன்கிட்ட லிங்க் ஆகிடுச்சு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கர்த்தர் கொண்டு சபையில் சேர்க்குறாருல, சபையில் இந்த வசனத்தை ஆண்டவர் ஊட்டுவார்.
சரியா? நம்ம ரட்சிக்கப்பட்டமா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஒரு அறிகுறி. நீங்கள், நான் பைபிள் திறக்கல, பேதுருவில் போய் படிங்க. மறுபடியும் பிறந்த குழந்தை வந்து, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இப்போ எனக்கெல்லாம் வந்து 15 டெலிவரி தனியாக கண்டக்ட் பண்ணால் தான் எனக்கு என்ஓசி தருவாங்க, ஓஜி டிபார்ட்மெண்ட்டில், கைனக்கில். இந்த 15 டெலிவரியும் தனியாக விட்டுருவாங்க. ஸோ 3 காரியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். குழந்தை பிறந்துச்சுன்னா அழணும், அப்புறம் பால் குடிச்சுதா, மோஷன் பாஸ் பண்ணிச்சா, இந்த 3ஐயும் நாங்கள் எழுதணும். குழந்தை அழலைன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. எல்லோரும் வந்துடுவாங்க. டப்னு இன்டர்காமில் ஃபோன் போம், நியூனாலஜிஸ்ட் வந்துடுவாங்க, எல்லோரும் வந்துடுவாங்க. ஏன் என்னாச்சுன்னு அப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டே அலர்ட் ஆகிடும். குழந்தை பிறந்துச்சா அழலையா அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறந்தேன்னு சொல்லி களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேலே உங்களுக்கு வாஞ்ச வரலைன்னா, இன்றைக்கி வீட்டில் போய் ரட்சிப்பை ரீகன்சிடர் பண்ணுங்க. அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவியில் வளரும்படி இந்த களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேல் பசி உடையவர்களாயிருங்கள். வாஞ்சேன்னா பசி உள்ளவர்களாயிருங்க. பசி இல்லைன்னா, குழந்தை பால் குடிக்கலன்னா பசி இல்லைன்னு அர்த்தம், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். குழந்தை அழுதுச்சுங்க, ஆனால் பால் குடிக்கல, இட்ஸ் அடுத்த எமர்ஜென்சி. அழுதுச்சு, பால் குடிச்சிச்சு, வேஸ்ட் வெளியே போகல, அடுத்த பிரச்சனை. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இதுக்கு மேலே வாஞ்ச வந்துச்சா? இதை பருகுனீங்களா? உங்கள் வேஸ்ட் வெளியே போச்சா? இதை நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக எடுத்தீங்கன்னா நீங்கள் கீழ்ப்படிவீங்க. எனக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீங்கள் ஏசாயாவில் படிச்சிங்கன்னா, நீ வலதுபுறம் இடதுபுறம் திரும்பும்போது சத்தம் கேட்கும், நீ சாயாதேன்னு கேட்கும். கொரிந்தியர்லேருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வசனம் எடுத்து வாசிக்க சொன்னேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், ஆகாத சம்பாஷணை. இது சொன்னது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு தராரு. நீ நாசமாக போயிடாத, ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நான் இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேச போகிறேன், ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட, இல்லை நான் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் போகிறேன், இல்லை இன்ஸ்டாகிராமில் போகிறேன், ஏதோ ஒரு இதில் நான் சேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, நாசமாக போயிடாத, ஆகாத சம்பாஷணை. இது எங்கே போய் முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. 1,00,000 டைவர்ஸில், எங்களுக்கு சைக்காலஜியில் 1,00,000 டைவர்ஸில் 79,000 டைவர்ஸுக்கு காரணம், எதிர்பார்த்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் பேசுகிறோம்ல. இப்போ நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறேன், நல்லா இருக்கியாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ, நீங்கள் அபாயகரமான பகுதியை நோக்கி முன்னேறீர்கள் என்று அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க. ஒரு பாஸ்டரு, கல்யாணம் ஆன ஒரு சபை விசுவாசிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், நானும் நீயும் ஈசாக்கும் ரெபேக்காலும் போல இருக்கணும்னு. அதை நான் முதல்ல சொன்னேன், முதல் மெசேஜில் சொன்னேன், அலங்கோலங்களையும் மத பக்தியையும் பார்த்து வளர்ந்தவன் நான். ஒரு ஊழியக்காரன் அனுப்பியிருக்கிறாங்க, திருமணமான ஒரு ஆளுக்கு, நானும் நீயும் ஈசாக்கும் ரெபேக்காலும் போல. ஏமாந்துடாதீங்க. அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்னா, என் மொபைலை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது வெற்றி பெறுகிறேன். அவரை விசுவாசிக்கும் போது நான் வெற்றி பெறுகிறேன். அவரை விசுவாசிக்கும் போது தோல்வியை சந்திக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன். நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, வீட்டில் போய் படிங்க. இங்கே வந்திருக்கிற அனைவரும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாரும் பரலோகத்தில் சந்திக்கணும். அதுதான் இந்த செய்தியுடைய நோக்கம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே கேட்கக்கூடிய வசனம், வாசிக்கக்கூடிய வசனம் தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.